Hi friends, welcome to Sai KS Kitchen. நம்ம பார்க்க போறது இன்னைக்கு ஹைபிஸ்கஸ் டீ. வாங்க फ्रेंड्स, ஹைபிஸ்கஸ் டீக்கு என்னென்ன ingredients எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். फ्रेंड्स, ஹைபிஸ்கஸ் டீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செம்பருத்தி பூ எடுத்துறோம். இந்த செம்பருத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணி இந்த காம்பு எடுத்துட்டு இந்த green color மொக்கு இது இருக்குல அதை எடுத்து leaves மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு டீக்கு வந்து ஒரு பூ நமக்கு எடுத்துக்கலாம். 5 leaves இருக்கு இல்லையா, 5 leaves எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன், அப்புறம் லிட்டில் பிட் கொஞ்சமாக நம்ம லெமன் ஊற்ற போகிறோம். ஸோ ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பெடல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெடல்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு டம்ளர் டீக்கு ஒரு பூ போதும். இப்போது ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நான் சூடு பண்ண வச்சுருக்கேன். சூடாகட்டும். இந்த செம்பருத்தி பூ டீ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க, ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். அதாவது கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா லோ ப்ரெஷர் இருக்கவங்க வந்து இது கண்டினியூஸாக எடுக்கக்கூடாது. ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போது நம்ம வந்து எடுத்துக்கிட்டா இருந்தால் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ பண்ண போகிறது வந்து பாரம்பரியமான ஆயுர்வேதிக்கில் எப்படி அவங்க செய்வாங்களோ அது மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா சூடாகணும், நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதேமாதிரி இந்த செம்பருத்தி பூவோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதை வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பெடல்ஸை நம்ம போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். 5 to 10 minutes நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பூவோட கலர் எல்லாம் சேஞ்சு, எல்லா கலர் தண்ணியில் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆயிரும். இதை அப்படியே நம்ம எடுத்து ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம வந்து ஹனி தான் சேர்த்த போகிறோம். சர்க்கரையோ ஒயிட் சுகர் சேர்த்தாதீங்க. நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு இல்லை தேன் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து ஹனி சேர்த்த போகிறேன். ஹனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹனி சேர்த்துக்கோங்க. அதாவது சுகர், இனிப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் லெமன் சேர்த்த போகிறேன். லெமன் வந்து லிட்டில் பிட் ஆஃப் லெமன் சேர்த்துனோம்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், ரெட்டிஷ் கலரில் வரும். உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாவ், செம கலர் இல்லை, சூப்பரான கலர் பாருங்கள். அவ்வளோதாங்க, நாங்கள் ஹைபிஸ்கஸ் டீ ரெடி. நம்ம இலைய பெடல்ஸ் இருக்கு இல்லையா, பெடல்ஸ் போட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. நல்லா கொதித்த தண்ணியில் தான் நம்ம வந்து பெடல்ஸு சேர்த்துறோம். இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம செம்பருத்தி பூ டீ ரெடி. வாவ், ஹைபிஸ்கஸில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த டீயை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி